அண்ணன் ஓப்பனிங் வரான். ஓகே. இவன் கூட திரிபாதி கூட. இவன் ருத்து ஒன் டவுன் ஆனாலும் இப்ப ரச்சின் தான் விளையாடலாம்ல. 2 டவுன் விளையாண்டுருக்கான்ல அவன் தான் நியூசிலாந்துக்கு. ம். அப்படி கொண்டு வர தானே செய்யலாம் அப்போ. ப்ரோ ஏன் நம்பர் 2 4 கூட ஓப்பனர் லெஃப்ட் ஆடிருக்கான் ப்ரோ ஹேண்டட் கொண்டு ரச்சின். வரணும்னு கேட்கிறேன். ரச்சின் வந்து நான் இந்த ஏங்க அந்த லெஃப்ட் ஹேண்டர் 2 பேரும் லெஃப்ட் ஹேண்டர் கான்செப்ட் கூட நான் வரலங்க. ம். எனக்கு வந்து பேசிக்காவே இவனுங்க காம்பினேஷனே எல்லாம் தப்பா படுதுங்க. சரி. இல்ல அதான் நான் கேட்கிறேன். இன்னைக்கு அந்த ஓப்பனிங் வந்து திரிபாதியே கொண்டு வந்திருக்கலாமேன்னு மாத்திருக்க கூடாதுன்றேன். எனக்கு திரிபாதியில எந்த பிரச்சனையுமே இல்ல. பட் அவன் ஓப்பனிங் ஆனதுலாம். இல்ல இவன் சொல்லிதான் டீம் ஓகே எடுத்து சார். இவன் இன்புட் இல்லாம டீம் எடுத்துட்டு மாட்டாங்க. கேப்டன் நம்ம இன்புட் கொடுத்துருப்பாங்க. வேணும் கொடுத்துருப்பாங்க. ஆக்ஷன் டைம் உட்கார 10 பிளேயர் கொடுத்துருப்பான். 10 பிளேயர் எவனும் பிக் பண்ணிருப்பான். சொன்ன பிளேயர் தான் பிக் பண்ணாங்க. நான் சொல்றேன் அந்த இவன் இருக்கான்ல பண்ட் இருக்கான்ல பண்ணிட்ட மாதிரி வந்து புதுசா வந்து டீம்ல கேப்டனா போட்டு இந்த டீம் இதுதான் இந்த டீம் வச்சு விளையாடு அப்படின்னு சொன்ன சிக்க உத்தர அதெல்லாம் பண்ணவே மாட்டான் என்ன பொறுத்த வரைக்கும். சரி தெரிஞ்சு போச்சு. மதனே மதனே வேற எந்த பிளேயரா இன்னைக்கு விஜய் சங்கர் இடத்துல இருந்திருந்தாலும் நமக்கு லைஃப் மேல லைஃப் கிடைக்குது அடிக்க போக வேண்டாம்னு தான் போயிருப்பான். ஆமா எக்ஸாக்ட்லி ப்ரோ. இப்ப இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், பேரிக்கா சாப்பிட்டு இருந்தான் உட்காந்து. இன்னைக்கு நான் சொல்லிட்டேன் அவங்க அண்ணனை கூட்டு வந்தவரை அடிச்சிருப்பான் சிவா. அப்புறம் நான் திரும்பி சொல்றேன் அவன் அண்ணன் சூப்பரா ஆடுவான். என் அண்ணனை கேம் போயிட்டு லோக்கல்ல இருக்க சென்னை பசங்க கேட்டு சொல்லுவாங்க சூப்பரா ஆடுவான் அண்ணன் தயவு செஞ்சு அவன் அண்ணன் கூட கூட்டு ஆடலாம். அந்த லெவல் தான் இன்னைக்கு அவன் ஆண்டான். அவங்க அண்ணனுக்கு பவர் ஹிட்டிங் கேபபிலிட்டி இருக்கு. எனக்கு அஸ்வின் நல்லா போட்டுட்டு இருந்தான் ப்ரோ. அவனை கம்ப்ளீட் பண்ணி விட்டுருக்கலாம். அதை கம்ப்ளீட் பண்ணாம அஸ்வினை மட்டும் கம்ப்ளீட் இல்லைங்க ஜடேஜா கூட பண்ணியிருந்தாங்கன்னா இல்ல அவனை யாருமே அங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா இங்க முகேஷ் சௌத்ரிக்கு லாஸ்ட் ஓவர் கொடுத்துருக்கிற மாதிரி சுச்சுவேஷனே வந்திருக்காது. 19வது ஓவர் கொடுப்பான் பாருங்க, அது அவன் போட்டிருக்கவே வேணாம். அதுல ஒரு 10 ரன் கம்மி பண்ணியிருக்கலாம் 19வது ஓவர்ல. இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் ஆச்சு கம்மியா இருக்கும். விடுங்க, என்ன பண்றது. ஆனா யாருக்குமே டைமிங்கே இல்லை ப்ரோ. எல்லாருமே ஏதோ எங்கெங்கயோ பட்டு கேட்ச் போன மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்த்த இருக்கும். எவனாலையும் பாலை கிளீனாலாம் டைம் பண்ணவே முடியல. டைம் பண்ண முடியலன்னா அந்த சேம் ஷாட் ஆடிருப்பாங்க இதுல அவன் ஆர்சிபி கிட்ட அதே ஷார்ட் பாலு அப்படியே ஆக்ஷன் ரிப்ளே பார்த்த மாதிரி தான் அந்த பால் இந்த பாலும். என்ன கொஞ்சம் 3 மேட்சா அதே ஷாட் தான். எனக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபைன். அது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவன் அடிச்ச ஷாட் வேற. அது 3 மேட்ச்ல நான் காமிக்க மாட்டேன் சார். 2 மேட்ச் தான் இருப்பேன். ஏன்னா ஆர்ஆர் மேட்சும் சரி இந்த மேட்சும் சரி ஆர்சிபி மேட்சும் சரி சேம் ஷாட் தான் ஆடி இருப்பான். ஆர்சிபி வைப்பேன் நான். ஆர்சிபி அது அதே அதே அப்படியே ரீப்ளே பார்த்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஷாட் இந்த ஷாட்டும். இல்ல அந்த கேட்சை பிடிச்சிட்டு அவன் பிரேசர் மெக்காக்கு என்ஜாய்மெண்ட் தான். அது பிளான் பண்ணி எடுத்த விக்கெட்டு நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு சஞ்சு சாம்சன் கேப்டன் அப்படிதானே ராஜஸ்தான்ல? அவன் தான் கேப்டன். இவன் ஹெட்மேயர் பொசிஷனை மாத்திட்டான பாருங்க. 14 ஓவர்லேயே கொண்டு வந்துட்டானுங்க. அவன் ரியான் பராக் அவனை 18 ஓவர் 19 ஓவரில் இறக்கி விட்டுட்டு இருந்தான். திருவச்சூரலுக்கு முன்னாடி வந்துட்டான்.
ஒரு ஃபேன் சொல்லியிருக்கான், இந்த மேட்ச்ல ஹைலைட் கூட கட் பண்ண முடியாது ப்ரோ. பார்க்க டிவி சீரியல் மாதிரி இருக்குது. அது உண்மைதாங்க. மூணு சிக்ஸ் தான் போயிருக்கு மொத்தமாவே. ஜஸ்டிஸ் ஃபார் தர்ஷனா. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லவா? ஒரே ஒரு ஐடியா சொல்றேன். விஜய் சங்கரை உட்கார வச்சு நம்ம ஹிட்டானா முட்டியை பேத்த மாதிரி வெளில அனுப்பிட்டு ட்ரையல்ஸுக்கு சல்மான் நிசார்னு ஒரு பிளேயரை கொண்டு வந்திருக்கானுங்க. ஆமா, வயசு கூட தான், 26 27 வயசோ ஆகுது. கேரளா பிளேயரு, நல்ல பிளேயரு. உள்ளார கொண்டு வந்து லோவர் ஆர்டர்ல ஆட வைங்க. வி டூ. அப்பவும் சொல்றேன், ஜெயிச்சிருவோம்லாம் சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு ஃபைட் பண்ணலாம் பிளே ஆஃப்ஸ்க்கு. இல்லைன்னா தத்தி மரம் மாதிரி 3வது இடம் 4வது இடம் தரையில உட்காந்து தடவிட்டு இருக்கணும். பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். என்னங்க வெளில தூக்கி போட்டுருச்சா எல்லாரையும்? தெரியல, அதான் எல்லாருமே லிசனர் போயிட்டாங்க. ஆமா, 3 தான் இதில் இருக்கும் ஸ்பீக்கர். இந்த மேட்ச் என்ன நினைக்கிறீங்க? யாருக்கு ஃபேவரபிளா போயிட்டு இருக்கு? இந்த மேட்ச் சர்ஃபேஸ் என்ன எதுவுமே பார்க்கல இந்த மேட்ச். அந்த மேட்ச் இந்த மாதிரி போயிட்டு ஒரு சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கு. ஐஸ்மான ஸ்பேஸ் போட சொல்றீங்களா சிவா? இல்லனா உங்களுக்கு வேலையா இருக்கா? வேலைக்கு இல்ல, அதுதான் ஏதோ பக் மாதிரி இருக்கு, அதுக்கு சொல்றேன். தெரியல, வேணா போட சொல்றேன். எனக்கு என்ன வேலை? என்னதான் வேலை? எல்லா வேலையும் கெடுத்து விட்டாங்களே இன்னைக்குதான். சரி விடுங்க, பாத்துக்கலாம். அடுத்து யாரு? ஆர்ச்சர் நீங்க ஆர்ச்சர் தூங்குனத விட நம்ம இதுல டக் அவுட்ல ஒருத்தன் தூங்குனது பாத்தீங்களா? வைரல் ஆயிட்டு இருக்கு. வலுப்பேடி தானே சொல்றீங்க? அது கரெக்ட் தான், நல்லதுதான். நானா இருந்தாலும் தூங்கி இருப்பாங்க. இல்ல, செம்ம வெயிலாம் இன்னைக்கு. செம்ம வெயிலாம்பா இன்னைக்கு. சன்ஸ்ட்ரோக் போற லெவலுக்கு வெயிலா இன்னைக்கு ஸ்டேடியம்ல. அந்த வெயில் ரம்யா நினைச்சு பாருங்க. இல்ல இப்ப என்னன்னா அடுத்த மேட்ச் இன்னும் செம்மடி வாங்க போறோம். ஏன்னா வந்து டியூஸ்டே, அதாவது இன்னைக்கு என்ன சாட்டர்டேவா, சண்டே மண்டே 2 நாள் நடுவுல டியூஸ்டே வந்து இதுல மேட்ச் ஈவினிங் 7:30 மணிக்கு முலான்பூர் இதே சர்ஃபேஸ்ல மேட்ச். செம்மடி வாங்க போறோம். ஷெட்யூலிங்கும் டைட்டா இருக்குது, வேற மாதிரி இருக்கு. இது என்ன சொல்றதுன்னு தெரியல. இனி இந்த 3 மேட்ச் அடுத்தடுத்து தானே வருது ப்ரோ. டியூஸ்டே ஒன்று, அப்புறம் ஃப்ரைடே ஒன்று, அப்புறம் சண்டே ஒன்றுன்னு நினைக்கிறேன். இந்த 3 மேட்ச் என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியலங்க. ஏங்க இவனுங்களை சரி விடுங்க, பாப்போம். எனக்கு என்னன்னா இவனுங்க திரும்ப சொல்றேன், பெஸ்ட் பிளேயிங் 11 எடுத்தா திரும்ப இந்த டீமுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. ஆனா இவனுங்க பிளேயிங் 11 ஒழுங்கா எடுக்க மாட்டேங்கிறானுங்க. அடிச்சு சொல்லுவேன். இல்ல, எனக்கு என்ன புரியலன்னா, ஸ்குவாடு நல்ல ஸ்குவாடு தான், பவுலர்ஸ் நல்ல பவுலர் தான். நான் என்ன சொல்றேன், ஏங்க இருங்க, நீங்க திருப்பாத்தியவும் தீபக் கூடாவையும் உங்களோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா எடுத்திருக்கீங்க கரெக்டா? ஆமா, பேக் பண்ணி தான் தொலைங்களே. ஆக்ஷன்ல எடுத்துட்டீங்கன்னா பேக் பண்ணி தொலைங்க 3-4 மேட்சுக்கு. சரி, இப்ப இந்த டோன்ட் யூ திங்க் இந்த 4 மேட்ச்ல ஒரு மேட்சாவது திரிபாத்தியோ இல்ல தீபக் கூடாவோ ஒழுங்கா வந்திருக்க மாட்டாங்கன்னு? திரிபாத்தி போன தடவை கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதான் போன தடவையே திரிபாத்தி கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டான் திரிபாத்தி. சோ இந்த தடவை கண்டிப்பா அவனுக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்கும். நான் கொடுத்திருந்தா நம்ம பிளேயிங் 11 தோனி சொல்லும் போது சேம் பிளேயிங் 11 சொல்லும் போது சொல்லாதன்னு சொன்னோம். பட் ஆனா அது வந்து இதா இருந்தது. I always used to be happy that we are playing with the same playing 11. I like it actually. நம்ம சொல்றது நாங்க சிஎஸ்கே பசங்களே சொல்லாதேன்னா நம்ம அதுதான் அது கிண்டலா கூட நம்ம சொல்லிருக்கோம், we are going with 11 சொல்லிட்டு. சோ இப்ப மாத்தி போன வருஷமும் இதேதான், எப்ப பாரு மாத்திட்டு. இவனுக்கு என்ன பிரச்சனை? அழகா ஒரு இதை எனக்கு கோச் சொல்ல மாட்டாரா? கோச்சுக்கு இருக்காதா எனக்கு பிளேயர்ஸ் எடுக்கிறதுல? எனக்கு புரியல. நான் ஒண்ணு சொல்லவா? பேசாம அஸ்வினை கேப்டன் ஆக்கி விட்டு அமைதியா அவனை உட்கார சொல்லுங்க. முடியல நிஜமாவே. இன்னைக்கு ரொம்ப இன்னைக்கு ஆக்சுவலி ஜெயிச்சிருக்கலாம், அழகா ஜெயிச்சிருக்கலாம். இன்னும் ஒரு இது கூட, அதான் என்னமோ ஆடணுமேனு கடனேன்னு ஆடுற மாதிரி இருக்கு. புரியல, அந்த ஒரு எந்தவும் இல்ல, ஒன்னும் இல்ல. என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்கன்னே புரியல. இல்ல சரி, இவங்கதான் தோனி வந்து மேல வரணும்னு தோனியும் மேல வந்தாச்சு. இன்னும் இது அவருக்கும் கனெக்ட் ஆகலைன்னா என்ன பண்ண முடியும்? அவர் மட்டும் என்ன பண்ண முடியும் அந்த மனுஷன்?
ஏங்க 4 ஓவர்ல 12 ரன் டு வின்னு, ஐ மீன் 12 ரன் பர் ஓவர்ல இருக்கும்போது வந்து அவர் ஃபெயில் ஆனார்னா, கனெக்ட் பண்ண முடியாம கொண்டு போக முடியாம ஃபெயில் ஆனார்னா அது வேற மேட்டருங்க. 11வது ஓவர்ல அப்பவே 13 ரன் பர் ஓவர் அடிக்கணுங்கிற இடத்துல கொண்டு வரானுங்க. அதுதான் சொல்றேன் நானு. அப்ப ஃப்ரண்ட்ல எல்லாம் ஆடாம அவர் மட்டும் என்ன பண்ண முடியும்? சிங்கிளாருமே 43 வயசுலயும் வந்து இது பண்ணிட்டு இருக்க முடியுமா அவர் வந்து உட்கார்ந்து? இவங்க எல்லாம் எதுக்கு இருக்காங்க ஃப்ரண்ட்ல? இல்லங்க அதே இவன் மாதிரி இங்க அதே பாருங்க, தப்பு. all this miss started because ருத்துராஜ் wanted to play at number 3. அவ்வளவுதான். ஆமா ஆமா. சிவா ப்ரோ கேக்குதா? ஹலோ, சொல்லுங்க. வாங்க ப்ரோ போய் ரேங்க் ஜோன் போடுவோம். மேட்ச் பாக்குற இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது. சரி போடுங்க. மோனா வராங்களான்னு கேளுங்க. அவங்க தான் தனியா ஸ்பேஸ் போட சொன்னாங்களே உங்களை. சிவா ப்ரோ நான் வருவாங்க. அப்பவே கொஞ்சம் அவனையும் போட்டு அடிச்சு முடிச்சிருங்க அப்படின்னு. யார? எனக்கு கால் வந்துருச்சு. என்ன ஐசியா சொன்னீங்க? சொன்னேன். என்னாச்சு ஐஸ்? தயவு என்னாச்சு செஞ்சு- ஐஸ்? இல்ல சிவா ப்ரோ, Rank- எனக்கு ரொம்ப rank மனசு வருத்தமா இருக்கு இந்த மேட்சை பத்தி rank பேச வேணாம். zone ஏன்னா போட்டே சேபாக்ல ஆகணும். அசிங்கமா தோக்குது, என்னால பார்க்க முடியல. நான் இதை பத்தி பேச வேணாம்னு நினைக்கிறேன். யார சொல்றீங்க? அதான் சபரிஷ்னு ஒருத்தர் வந்திருக்காரு, பேசிட்டு கிளம்பிடுவோம். சொல்லுங்க சபரிஷ். எங்க கிளம்புறீங்களா? இதான் அவர் ஐஸ்மேன் போடலாங்கிறாரு, போடுறேன்னாரு. ரேண்டம் டாக்ஸ் மோனா போடலாம். வரீங்களா? ரேங்க் ஜோன் போடலாம். வரேன் Exit zone. இதோ இவரு சபரிஷ் பேசிட்டோம். இல்ல சொல்லுங்க சபரிஷ். எனக்கு ஒரே ஒரு doubt தான். ருத்ராஜ் ஏன் ஸ்பின்னர்ஸை கம்ப்ளீட் பண்ண மாட்டாரு? சேப்பாக்ல ஏங்க அவன் கேப்டனே கிடையாது. எங்க பாருங்க, அவனை கேப்டனா இருக்கணும்னா இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மாதிரி எங்கேயாவது பிளாட் ட்ராக்ல போய் கேப்டனா இருக்க சொல்லுங்க. அதேதான். ஆக்சுவலி 100 வந்து பர்பிள் கேப் 3 ஓவர் தான் இன்னைக்கு யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா பண்ற. அது அக்ஷர் பட்டேல் சூப்பரா பண்ணான். இந்த ஸ்பின் ட்ராக்னு தெரிஞ்சு குல்தீப் ஒரு 4 ஓவர் போட விட்டான். அது சூப்பரா பர்ஃபெக்டா பிளேஸ் பண்ணான். ஏங்க விப்ராஜ் எல்லாம் போட விட்டாங்க அவன், நீங்க வேற. முகேஷ் சௌத்ரி எதுக்கு கொண்டு வந்தான் எனக்கு அதுதான் எனக்கு புரியல. இன்னைக்கு டேர்னிங் பாயிண்ட் எங்க அண்ணன் தான்டா முகேஷ் சௌத்ரிடான்னு தூக்கிட்டு வந்தான். அதுதான் ஃபர்ஸ்ட் ஓவரே அவன் ஒரு ஓவர்லயே கிட்டத்தட்ட 16 ரன் கொடுத்தான். 16 ரன் கொடுத்தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போடும்போது. போன தடவை எஸ்ஆர்எச் மேட்ச்ல பேசாத ரச்சின் கிட்ட கொடுத்திருந்தா கூட அவன் நல்லா போட்டிருப்பான். அதே முகேஷ் சௌத்ரி அதுதான். தான் இல்ல இது தோக்கடிச்சான். ஸ்பின் ட்ராக் 12 ஓவர் சீல் பண்ணலாம். அஸ்வினுக்கு 2 ஓவர், ஜடேஜாக்கு 2 ஓவர், கலீலுக்கு 2 ஓவர், மீதி 12 ஓவர் நூறு அகமது 2 ஓவர் 3 ஓவர் தான் போட்டான். மொத்தம் இவங்க மட்டுமே வந்து 10 ஓவர் தான் போட்டிருக்காங்க. மீதி இருக்க கலீலும் பத்திரா சபரிஷ் கட் ஆயிடுச்சு. இன்னும் மொத்தம் 8 ஓவர் தான் ப்ரோ போட்டிருக்காங்க. 3 3 2. யார் 2 ஓவர் இருங்க? ஜட்டு 2 ஓவர். போன மேட்ச் 2 ஓவர் தான் போட்டான். நல்லா போட்டிருக்காரு ப்ரோ. இதுல அடிக்க விட்டு என் தலைவன் தான் இது. இல்லங்க, அவன் எவ்வளவு ரன் கொடுத்தாலும் என் தலைவன் 4 ஓவர் முடிக்க வைப்பாங்க. ஏங்க இவனை நான் சீரியஸா சொல்றேன். ஐ எம் காலிங் ஃபார் ருத்துராஜ் ஹெட். ஜஸ்ட் சாக் ஹிம் as a captain. It is incorrigible. ஏன்னா 2 ஓவர் தான் ஜடேஜா போட்டிருக்கான். அஸ்வின் 3 ஓவர் போட்டிருக்கான். 3 ஓவர் போட்டிருக்கான். 6 ஏங்க 8 ஓவர் தாங்க ஸ்பின் போட்டிருக்கோம். யாருங்க இவனுங்க? அதுதான் சொல்றேன் ப்ரோ. நமக்கு ஸ்பின் இதுல வந்து நமக்கு ஸ்பின்னு தான் சேப்பாக்கோட இதுவே வந்து ஸ்ட்ரென்த் ஸ்பின் தான். நமக்கு இன்னும் ரச்சினும் உள்ள இருக்கா நமக்கு பேட்டரா. அவனையும் விட்டுட்டு இவங்க வந்து ஒண்ணு இல்லங்க. எனக்கு ஒரு செம உச்சக்கட்ட கடுப்புல இருக்கேன். எனக்கு புரியல என்னன்னு தெரியல. இவங்க எடுக்கிறப்ப ஸ்பின்னுக்கு தான் எடுத்தாங்க. எனக்கு திரும்பி சொல்றேன், என் தலைவனா இருந்தா நேரத்துக்கு வந்து 4 ஓவர் அவன் 50 ரன் கொடுத்தாலும் சரி, அவன் ஜடேஜா அவன் கொடுத்துருப்பாரு. கொடுத்தாங்க 4 ஓவர் முடிக்க வச்சிருப்ப போல சமார் எதனா ஒண்ணு. எனக்கு இது புரியல. இந்த லாஜிக் என்ன ஹீரோ லாஜிக் பண்றான்னு தெரியல. நான் திரும்பி ரொம்ப அசிங்கமா தோத்துட்டு இருக்கானுங்க சேப்பாக்கல. அதான் பார்க்க எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க. தோனி ஃபேனா வாழ்க்கை ரொம்ப பிரஸ்டேஷன் ஆனதே கிடையாது. ஏன்னா ஜடேஜா 2020 கேப்டன்சி பண்ணிருக்கான். ஆனா சேப்பாக்கு தோத்ததே இல்ல, தோக்கல. ஒரு மேட்ச் தோத்துருக்கான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அவன் பண்ண கேப்டன்சில மத்த மேட்ச் நான் ஜெயிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பண்ணதே ஒரு 3 மேட்ச் நினைக்கிறேன். சேப்பாக்க 2 மேட்ச் 3 மேட்ச் பண்ணிருக்கான். அதுல ஒரு மேட்ச் தோனி அந்த இயர்ல சொன்ன அதே இன்டென்ட் தான் யார்கிட்டயுமே இன்டென்ட்டே இல்ல. அதுதான் அவ்வளவுதான். அவர் கால் பண்ணிட்டாரு அப்பவே, இந்த இன்டென்ட்டே இல்ல யங்ஸ்டர்ஸ்ங்கிறது. இந்த தடவை அதேதான், யார்கிட்டயும் இல்ல இன்டென்ட். கடுப்பா இருக்கு. 10 வருஷத்துக்கு அப்புறமா ஒருத்தன் ஜெயிச்சு ட்வீட்டை போட்டு கொண்டாடிட்டு இருக்கான். பார்க்கையில வித்தியாசம் இருக்குது. தோனியும் ரெய்னாவும் என்ன இங்க கட்டமைச்சாங்களோ அதை அந்த இலவை வந்து இவன் போற பக்கம் வந்து தூவிட்டு போயிட்டு இருக்கான் எல்லாருக்கும். இந்த எடுத்துக்க அப்படின்னு.
இதுவும் மாறிடுச்சு, ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. ஒழுங்கா இப்பவாவது எனக்கு யாராவது சொல்லி இவனுக்கு வந்து இதுதான் லைன் அப் கரெக்ட் அப்படின்ட்டு ஆட வச்சுட்டாங்கன்னா எங்க நிம்மதியா கோச் இவனுக்கு எனக்கு சொம்படி அடுத்த மேட்ச்லயே கோச் தப்பு பண்ணா சொம்படிக்கிறாங்க. இவனுக்கு இவன் பண்றது தப்புடா, 12 ஓவர் ஸ்பின்னர் குடுறா அப்படின்னு சொல்லி அவன் சொன்னதானே. அத கொஸ்டினா கேட்டா வந்து சொம்படிச்சிட்டு இருக்கான் உட்காந்து கோச். இவனுக்கு ஏத்த கோச் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா ஓப்பி அடிக்க ஆரம்பிச்சான் அந்த ஆளும் உட்காந்து கோச்சா இருந்துகிட்டு. ஒரு சொல்லணும், மத்த எனக்கு யாராவது சொன்னா மத்த நல்லா இருக்கும். இல்ல மத்த டீம் கோச்ல எடுத்து பாருங்க. இன்னைக்கு பதானி பாருங்க, ஒரு அந்த இவன் அந்த இவனு ஸ்டார்க்கு ஒரு ஓவர் கூட்டு வரதுக்கு போயிட்டு அங்க ஸ்டார்ட்ல இருந்து எழுந்து வந்து எப்படி சொல்றது, அவன் இருந்து அங்க இருந்து ஓடி வந்து இவன் கிட்ட வந்து சொல்லிட்டு போறாங்க. அவன் தேர்ட் மேன்ல வந்து ஃபைனல் சொல்லிட்டு போறான். அவன்கிட்ட வந்து அவன் அந்த லெவலுக்கு அவன் இறங்கி வந்து போய் பேசிட்டு போறான். எனக்கு புரியல என்ன பண்ண வரானே இவன். பைத்தியக்காரன். உள்ள உக்காந்து பெஞ்ச் டேக்கர் வேலை பார்த்துட்டு இருக்கான் இவன் கோச்சா உட்காந்து. இல்ல வேற பேசுவாரு மைக்க பிடிச்சி இன்டர்வியூல. எனக்கு அவன் மேல பயங்கர ஹோப் இருந்துச்சு. இந்தியன் டீம் கோச்சா வர போறாப்புல வேற லெவல்ல வரும் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தேன். ஐஸ் இன்டர்வியூ பார்த்து பேர் போட்டிருப்பா அப்படின்னு நினைக்கிறேன். அங்க போயிடலாமா? போலாம் வாங்க. சரி போலாம். என் போன்ல சார்ஜும் கம்மியா தான் இருக்கு. எனக்கு ரொம்ப இந்த நேரமா மேட்சை பத்தி போலாம் எனக்கு போலாம் இந்த- நான் மோகனா. எனக்கு பேசிட்டு இந்த- இருக்கும் போதே முடிஞ்சிருச்சா நினைக்கிறேன். ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. சொல்லுங்க. ருத்ராஜ் இஸ் நாட் ஃபிட் ஃபார் கேப்டன். ஆனா எனக்கு இது அவன் நல்ல பேட்ஸ்மேன் ஓகேவா. இன்னும் ஒரு சில விஷயம் க்ரூம் பண்ண வேண்டியது. சேப்பாக்கோட பிச் அனலைஸ் அவன் பண்ணணும். ஏன் பண்ண மாட்டான்னு தெரியல. தோனி வந்து ஸ்பின்னர்ஸை கண்ணை மூடிட்டு நம்புவார். அவங்க அதிகமாக ரன் கொடுத்தாலுமே விக்கெட் விழுந்துடும். T20ல வந்து விக்கெட் தான் நமக்கு இம்பார்ட்டன்ஸ். ரன்னு போகுதுன்னு முக்கியமே கிடையாது. நீ ஸ்பேசர் போய் என்ன 190 தான் எல்லா மேட்சுமே அடிச்சிட்டு இருக்கானுங்க. எங்கே கம்மியாக இருக்கு ஸ்கோரு? 100 ஸ்பின்னர்ஸ் கொண்டு போ. விக்கெட் கம்மியானா ப்ரெஷரில் ஆடுவானுங்க. அது ஏன் அதை யாருமே சொல்ல மாட்டாங்க. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தோனியை அட்லீஸ்ட் அட்ரஸ் பண்ணலாம். ஏன் அட்ரஸ் பண்ண மாட்டாருன்னு தெரியல. இல்ல எனக்கு இப்படியே போச்சுன்னா தோனி ரிட்டையர் ஆனா கூட மென்டாரா கூட வரமாட்டாரோன்னு தோணுது எனக்கு. மென்டார் அதுதான் எனக்கு. இவனை தயவுசெய்து அமுச்சு விட்டு ஜடேஜாவை கேப்டன்ஷிப் பண்ண விடுங்க. எனக்கு பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ரொம்ப 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 மோசமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க இந்த விக்ரம் இங்க பாருடா, மாஸ் ரிப்போர்ட் பண்ணிடுறேன் உன்னோட ஐடியா சொல்லிட்டேன். வந்து என்னை டிஎம்ல வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நானே மன உளைச்சல். எனக்கு இப்ப என்னெல்லாம் போய் தோத்தாலும் பிரச்சனை இல்லைங்க. சேப்பாவை தோத்துட்டு இருக்காங்க. அதான் இல்ல 2 டீம் நான் பாத்துட்டேன். 17 வருஷத்துக்கு கழிச்சு ஆர்சிபி இங்க ஜெயிக்குது. 15 வருஷம் கழிச்சு டிசி ஜெயிக்குதுன்றப்போ தோனியோட லெகசியை நீ முடிச்சுக்கிட்டு இருக்கன்ற மாதிரிதான் இருக்கு. அது கண்டிப்பா. ஜெயிக்கிறது பிரச்சனை இல்ல. ஆனா சுரேஷ் அண்ணா கேப்டன்சி பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து ஜடேஜா பண்றாரு. இவ்வளவு பேர் சேப்பாக்குல தோத்தது இல்ல. சேப்பாக்குல இன்னைக்கு தோக்கும் போதுதான் அது ரொம்ப கேவலமா இருக்கு. ப்ரோ சேப்பாக்குல தோக்குறது தாண்டி அது ஓகே. பட் தோக்குறதே என்ன கேட்டா எல்லாமே பாருங்க. இன்னைக்கெல்லாம் ஜெயிக்க வேண்டிய மேட்ச். போன RR மேட்ச் ஏன் க்ளோஸா வந்து தோத்தோம். கான்வே ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓகே. கான்வே நான் குறைய சொல்ல மாட்டேன். ஒரு சான்ஸ் தான் ஓகே. அவர் பேட்ல பண்ணணும். நிறைய விஷயம் இருக்கு. கன்வே கான்வேவெல்லாம் நம்ம கான்வேவையும் தயவு செஞ்சு கான்வேவையும் தூபேவையும் பக்கமே இல்ல போயிடாதீங்க. எனக்கு மோகன் எனக்கு என்ன டவுட்னா, நீ அஸ்வினை 2 ஓவர் தான் யூஸ் பண்ற. ம். அதுக்கு இல்ல இன்னொரு இந்தியன் பேட்ஸ்மேனை கூட்டின்னு உள்ள வரலாமே. 2 ஓவர் யூஸ் பண்றதுக்கு நீ வேற யாராவது யூஸ் பண்ணலாமே. எனக்கு அதுதான் இன்னும் கடுப்பாகுது. எதுக்குடா 2 ஓவர் போடுறதுக்கு ஒரு இல்ல அது விக்கெட்டுமே இன்னைக்கு ஓரளவுக்கு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் மாதிரி தான் அவன் இருந்தது. ரொம்ப எக்கானமி அப்படியே மச்சான், அவன் எக்கானமி 7டா. 7 எக்கானமி இருக்கணும். கூட்டு வந்து முகேஷ் தவிர்த்துட்டு அப்பவே எக்கானமி எவ்வளவு தெரியுமா? 10 கிட்ட வச்சிருந்தான். 10 12 நினைக்கிறேன். 12 எக்கானமி இருக்கணும். தூக்கிட்டு வந்து நீ வந்து ஒரு நான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணி வைக்கிற. 7 எக்கானமி இருக்கணும். போலிங் கொடுத்திருந்தா ஏதாச்சும் புல் பண்ணி ரன்னை கம் பண்ணிருப்பான். 150 160 மேக்ஸிமம் ஸ்கோர் வந்துருக்கா. ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணீங்கன்னா. அஸ்வின் இல்லடா. அவன் ஒரு கேப்டனா அவன் என்ன சஜஸ்ட் பண்றானா, அஸ்வினை அவன் யூஸ் பண்ணல அப்படின்னா நீ அஸ்வினை கரெக்ட் பேக்கப் பேட்ஸ்மேன் கொண்டு வரலாம். ஒரு ரிட்டர் கொண்டு வரலாம் உள்ள. எவனை கூட்டு வந்தா டீம். நான் திரும்பி சொல்றேன் சபரி சேவ் திரும்பி பிளேயர் நம்ம தான் வச்சுக்க. எவனா ஒருத்தன் வந்து ப்ரெஷர்ல வந்து கண்டிப்பா அவுட் எடுத்து தான் போவான். ப்ரெஷர்ல வந்து தான் பண்ண போறான். எனக்கு அதுதான் தோணுது. பிளேயிங் 11 இப்பயுமே ஃபிட் ஆகலடா. நான் இப்படி சொல்றேன். ருத்ராஜ் 1 டவுன் வர வேணாம், ஓப்பனிங் வர சொல்லு. அவ்வளவுதான். ருத்ராஜ் ஓப்பனிங் வந்தா அவருக்கு மட்டும்தான். அவருக்கு இந்தியன் டீம்ல ஆடணும் அவருக்கு. அதனால வந்து அவர் இங்கதான் அதேதான். ஆடுறாப்ல. இல்ல அதுதான். சிஎஸ்கே இல்ல டீமே அப்படி பரிதாப பார்த்தா நிலைமையில இருக்கு. எனக்கு இல்ல எனக்கு அப்படி இருந்தா நீ ஒன் டவுன்ல வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாதான் உன்னை இந்தியன் டீம்ல இல்ல எடுப்பாங்க. ஒன் டவுன்லயே எனக்கு ஒழுங்கா மோகனா ஆடல. எனக்கு ஒரு ஆசை. இவன் இவ்வளவு பயோஸ்ட் பண்றதுனால எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். வன்மமா கூட எடுத்துக்குங்க. இவனை வந்து திலக்கரமா நல்லா பண்ணி திலக்கரமா அவன் பிளேஸ் செட் பண்ணிக்கணும். இது இந்தியன் டீம்ல இவன் எல்லாம் சேர்க்க கூட கூடாது. அவ்வளவு கடுப்பேற்ற உட்காந்து இவன் ரீசன்ட் பயோஸ்டர் உட்காந்து இவன் நான் தான் சுயநலத்துக்காக வந்து டீமுக்கு குப்பை இதுல விட்டு போயிட்டு இருக்கான். காற்று விட்டு போயிட்டு இருக்கான். எனக்கு இன்னி வரைக்கும் கடுப்படா. நூர் அகமது வந்து பர்பிள் கேப் போல்டர் 3 ஓவர் தான் அவனுக்கு போட்டிருக்கான்.
ஒரு ஓவர் அடி வாங்கினா ஓகே பரவாயில்ல, இல்ல தப்பே இல்ல இல்ல. நூறாக்கமாது நீங்க T20 வரைக்கும் எவ்வளவு விக்கெட் விழுது இன்னைக்கு நம்ம தோத்த காரணமே ஃபர்ஸ்ட் செகண்ட் மேட்ச்ல பாருங்க விக்கெட் நமக்கு சீக்கிரமா விக்கெட் விழ பிரஷர் அதிகமாகும். அது ஏன் ருத்ராஜ் புரிஞ்சுக்க மாட்டானே ஏன்டா தெரியல. 8 ஓவர் போகிது போறதுக்கு ஒரு ஸ்பின்னிங் கோச்சர் வச்சிருக்கானுங்க. வெங்காயத்துக்கு அந்த ஆள வேற போனாடே. கடுப்பா இருக்கு. சரி சிஎஸ்கே மேட்ச் எல்லாம் ஃபர்ஸ்ட் பிபிஆ அதாவது தோக்கிற மேட்ச் கூட அதாவது இல்ல நான் அன்னைக்கு ஒரு நிமிஷம் நான் அன்னைக்கு மோனா கூட சொன்னேன்ல, நான் சொன்னேன் தோனியோட லெகசி வந்து ருத்ராஜ் தூக்கிட்டு போக மாட்டான். ருத்ராஜ் வந்து அதை அழிக்காம இருந்தா போதுன்ற மைண்ட் செட் நான் அப்பவே வந்துட்டேன். இதுல இந்த அவன் குட்டி தூக்கிட்டு போக குஞ்சான்ஸ் தேவையில்ல. தோனினா அதாவது இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருப்பானுங்கல்ல, தோனி ஃபேனா இருந்தா கெத்துன்ற குட்டி குஞ்சான்ஸ் வேற தோனியை கடிக்கிறானுங்க என்ன பேட்டிங் விளையாடுறீங்கன்ட்டு. ஏன்டா அவர் என்னடா பண்ணுவாரு, ஆங்கரிங் ரோல் ஆட யாருமே இல்லை, ஹிட்டர் தான் வந்து 4 பால் 6 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? இங்க ஏதாவது பேசணும்னு பேசிட்டு இருக்கானுங்க அவனுங்க வேற. தோனி அவனுங்கெல்லாம் ரிட்டையர் ஆக கண்டுக்காதீங்க. சொல்லுங்க, யங்ஸ்டர்ஸ் சான்ஸ் கொடுங்க. யங்ஸ்டர்ஸ் யாரா டீம்ல இருக்கா அந்த ரோலுக்கு? அந்த நீ பவர் ஹிட்டர் நம்ம டீம்ல யார் இருக்கா? ஒரே சிவன் துபே தோனி. வன்ச் பேர்ல இருக்கேன்டா, நல்லா தான் பண்ணலாம். டேய் ஹிட்டர்ரா நான் சொல்றது பவர். நீ வந்து பட்ட ஏய் பால் அவன் ஹிட்டர் தான், அவன் வன்ச் பேர் ஹிட்டர் தான். தூபே மட்டும்தான் இப்போதைக்கு. தூபே actually தோனி ருத்ராஜ் மட்டும்தான் வந்து அடிக்கணும் 6 அடிக்கணும்னு முடிவு ஏய் பண்ணி அடிக்கிற ரெண்டே உனக்கு பிளேயர். வன்ச்பேடி போய் பாடுறா, அவன் ஹிட்டர் தான்டா. நான் ரேட் பண்ண ஏங்க அண்டர்ரேட் பண்ண மாட்டேன். ருத்ராஜ் போன மேட்ச் நல்லா தான் விளையாண்டாப்படி. அதுக்கு முன்னாடி இது எம்ஐ மாப்பிள்ள மேட்ச்லயே அவனுக்கு நல்லா தான் அந்த இருந்துச்சு. வன்ச்பேடி வந்து ஷார்ட் பால் மட்டும் தான் ஓரளவுக்கு அவன் அடிக்க மாட்டான். மற்றபடி அவன் ஸ்பின்னரும் சரி ஃபாஸ்ட் பாலிங்கும் சரி எல்லா பாலையும் பிரிப்பான். அவன் அந்த அளவுக்கு தான். அவனுக்கு ஷார்ட் பால் தவிர மற்ற எல்லா பாலுமே அடிப்பான். அந்த அளவுக்கு கேபிலிட்டி வச்சிருக்காங்க. அவனை ட்ரெயின் பண்ணலாம் சூப்பரா ஆடுவான். அவன் ஃபியூச்சர் தான். டேய் நான் சொல்லுவேன் புரியுதா? இனிமேட்லாம் அது அடுத்த ஐபிஎல்ல பாத்துக்கலாம். அவனை சைன் பண்ணி கொண்டு வரலாம். இந்த மேட்ச் 2-3 சீசன் தரலாம் சான்ஸ். ஆமா ஆனா அடுத்த அந்த ஐபிஎல் பிளேஸ்ல யாருமே இல்லடா. நான் சொல்றது உனக்கு புரியுதா? ஹிட்டர் தோனியை அடுத்த கடிச்சுக்கிட்டு ஐபிஎல் இருக்கானுங்க. அடுத்த ஐபிஎல் மனிஷ் பாண்டியா கூட்டு வருவானுங்க. அவனை கூட்டு வந்து வாங்க மனிஷ் பாண்டிய வாழ்க்கை தரேன் வாங்க நீங்க வந்து பிளேயிங் லெவல் வாழ்க்கை ஆடுங்க. தரதுலாம் இல்லடா. இப்ப ரெஹானே எல்லாம் சூப்பரா பில்ட் பண்ணானுங்க. நல்ல நல்ல ஃபார்ம்ல தான். ஏன் அவனை விட்டானுங்கன்னு தெரியல. எதுக்கு இந்த திருப்பதிக்கு போனாங்க, எதுக்கு இந்த ஊடா போனானுங்க, அதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. ரகான் எல்லாம் வாழ்ந்து கேட்டவன்டா. சூப்பரா விளாண்டான்டா லாஸ்ட் சீசன் ரெஹானே. ஒன் டவுன் அவன் தான் ஒன் டவுன் காலி பண்ணி ருத்ராஜ் கொடுக்க தான் ரெஹானே காலி பண்ணானுங்க அவனுங்க. ஒன் டவுன்ல தான் விளையாடுவாரு, பெரிய புடுங்கி இவரு. ஓப்பனிங் வந்து விளையாட மாட்டான். ப்ரோ என்னோடது மொபைல் ஆஃப் ஆக போகுது. ஓகே ஓகே. நான் என் பண்ணிக்கிறேன். ஐஸ்மேன் போடுவாரு. ஐஸ்மேன் ஸ்பேஸ் போடுறேன். ஐஸ்மேன் போட்டாருன்னு நினைக்கிறேன். சரி ஓகே பை.